நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் குலமகள் ராதை 1963ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். அகிலனின் வாழ்வு எங்கே புதினம்தான் ஏபி நாகராஜன் அவர்களின் இயக்கத்தில் குலமகள் ராதையாக உருவானது. நீண்ட கால தயாரிப்பில் இருக்கும் படங்கள் கண்டிப்பாக தோல்வியையே தழுவும் அப்படின்ற எழுதப்படாத விதியை குலமகள் ராதை திரைப்படம் அடியோடு மாற்றி காட்டியது. சினிமா சின்ன திரைக்குள் அடங்கும் வரையில் எப்போது வெளியானாலும் வசூலை வாரி குவிக்கும் வெற்றி சித்திரமாக குலமகள் ராதை திரைப்படம் அமைந்தது. தேவிகா அவர்கள் சர்க்கஸ் வலையில் விழுந்து ஆடி பாடி நடிக்கும் இரவுக்கு 1000 கண்கள் பாடல், கள்ளமலர் சிரிப்பிலே உள்ளிட்ட பாடல்கள் தேவிகா அவர்களின் இயல்பான கவர்ச்சியை திரையில் கூடுதலாக காட்டியது. எழுத்தாளர் அகிலனின் முதல் குறுநாவல் மங்கிய நிலவு. அதை புதுக்கோட்டையில் 1944 வெளியிட்டாரு இயக்குனர் பா. நீலகண்டன். அப்போது அவர் அண்ணாவின் ஓர் இரவு படத்தை இயக்கி கொண்டிருந்தார். வெளியீட்டு விழாவின் முடிவில் தமது அடுத்த படத்தின் கதைக்கு உதவ சென்னைக்கு வருமாறு அகிலனை அழைத்தாரு. ரயில்வே மெயில் சர்வீஸ் பணியாற்றி கொண்டிருந்த அகிலன் 1 மாத விடுப்புல சென்னைக்கு வந்தாரு. கதை உரிமை வாங்கப்பட்ட மலையாள நாடகத்தை திரைப்படமாக்க தமிழ் வாழ்க்கையின் பண்புக்கேற்ப திரைக்கதையாக்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னாரு நீலகண்டன். தன்னுடைய சொந்த கதையை வைத்து ஒரு திரைக்கதை எழுத சொல்வார் அப்படின்னு நினைத்த அகிலனுக்கு ஏமாற்றம். நட்புக்கு மதிப்பளித்தும் திரையுலக அனுபவத்தை பெறவும் இசைந்தாரு. தனக்கு தரப்பட்ட பணியை சிறப்பாக செய்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கதையை திரைக்காக எழுதும்போது அகிலனுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கலை. ஏதோ வண்டி வர போல இருக்கே. நான் ஸ்டாப் பண்ணிட்டுக்கலாம். நீ இந்த வண்டி ஸ்டாப் பண்ணது போறோம், அதுவும் ஸ்டாப் பண்ணாதே, வேலையை பாரு. தம்பி பாருங்க, நடு ரோட்ல யாரோ ஒரு பொண்ணு நின்று நம்ம காரை குறுக்காட்டுது. பொண்ணா? ஏமா, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இல்ல உயிருக்கு துணிஞ்சிட்டீங்களா? எதுக்காக நடு ரோட்ல நின்று இப்படி போற வர வண்டி எல்லாம் ஸ்டாப் பண்றீங்க? சாரி சார், உங்க வண்டியை ஸ்டாப் பண்ணா அப்படி நின்னு. என்னது? மெட்ராஸ்ல நேஷனல் சர்க்கஸ்னு எங்க கம்பெனி ஆடுது. அந்த ப்ரொப்ரைட்டருடைய டாட்டர்னா சர்க்கஸ்ல நான் தான் சார் முக்கிய பங்கெடுத்துக்கிறவ. ஃபர்ஸ்ட் ஷோ கரெக்டா 6 மணிக்கு நான் அதுக்குள்ள போய் சேரணும் சார். சரிங்க. திண்டிவனத்துல எங்க ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு வந்து வழியில கார் நின்னு போச்சு. நீங்க மெட்ராஸ் தானே போறீங்க? ஆமா. ப்ளீஸ் என்னை கொண்டு போய் அங்க விட்டுடுறீங்களா? சாரி, பெண்கள் கிட்ட அனுதாபம் காட்டுற அளவுக்கு எனக்கு பெருந்தன்மை இல்லை. சார் நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார், அப்படி சொல்லிடாதீங்க. பல ரசிகர்கள் டிக்கெட்டுகளை வாங்கி அங்க காத்துட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் தவிக்க விடலாமா சார்? என் ஒருத்தருடைய அஜாகிரதனால ஒரு பெரிய ஸ்தாபனத்துக்கே கெட்ட பேர் வரலாமா சொல்லுங்க. பொதுவா ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு அவசியம் வந்துட்டா தலை போனாலும் நிக்கலாமா? குறிப்பிட்ட டயத்துக்குள்ள வந்துடுன்னு சொல்லி வராம இருந்தா எதிர்பார்க்கிறவங்க மனசு என்ன பாடுபடும்? எந்த தவறையும் மன்னிச்சிருவாங்க. ஆனா ஏமாத்துறதுக்கு மட்டும் உலகத்துல மன்னிப்பே கிடையாது. இப்படி ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்ததா நினைச்சு பாருங்க. எங்க கம்பெனி மானத்தை காப்பாத்துங்க சார். உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ். ஆல்ரைட். தேங்க்யூ சார். சார் சார் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? பாரதி. இப்படி கொடுக்குறீங்களா? தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையிலே செண்பக தோட்டத்திலே பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே வாங்கியோர் என்று சொன்னார். வார்த்தை தவறிவிட்டாள் கண்ணம்மா. என்ன சார் இது? எதுலையுமே ரசனை இல்லாதவங்களா இருக்கீங்க. பேசாம வரமாட்டீங்களா? கல்கியில அகிலனுடைய பாவை விளக்கு தொடராக வந்து பேசப்பட்டது. அப்போதே ஜூபிட்டர் அதிபர் சோமு அதை படமாக்க விரும்பினாரு. இது பற்றி அகிலன் தம் திரையுலக நண்பர் கே. சோமுவுக்கு கடிதம் எழுதினாரு. அவரை உடனே சேலத்துக்கு அழைத்தாரு சோமு. அங்கு சம்பூர்ண ராமாயணம் படப்பிடிப்பில் இருந்த ஏபி நாகராஜன் பாவை விளக்கு கதையை தாமே படமாக்க விரும்புவதாக கூறினாரு. முன்பணமும் தந்து நாவலை எழுதிய உங்களுக்கு தான் கதையில் எந்தெந்த கட்டங்கள் முக்கியம், எந்தெந்த கதாபாத்திரங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்பதும் தெரியும். நீங்கள் நினைப்பது போல் எழுதிவிடுங்கள். அதுக்கப்புறம் நான் அதை திரைக்கு ஏற்றபடி அமைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ராஜாஜியின் அறிவுரையை மீறி ரயில்வே மெயில் சர்வீஸ் பணியை துறந்த அகிலன் சென்னைக்கு குடிபெயர்ந்தாரு. கலைமகளில் வெளிவந்த அவரது வாழ்வு எங்கே தொடர் குலமகள் ராதையாக ஸ்பைடர் ஃபிலிம்ஸ் வழியாக படமாக்க தொடங்கியது.
சிவாஜி அவர்கள் ஏபிஎன், கே சோமு, அகிலன் கூட்டணி உருவானது. 2 படங்களும் முடியும் வரை அகிலனை தம்முடனேயே இருக்க வேண்டினாரு ஏபி நாகராஜன். அகிலன் முதல்ல தயங்கினாலும் அதுக்கப்புறம் ஒப்புக்கொண்டார். இப்போது திரையுலகில் அகிலனின் பெயர் பரவ தொடங்கியது. எதிர்பார்த்த இடத்துல வேலையும் கிடைக்கல. அதோட இங்க வந்ததுல இருந்து உன் மனசு கூட சரியா இல்ல. கையில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாளைக்கு காலம் தள்ள முடியும்? கவலைப்படாதீங்க, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்தோம். அப்படியே நீ வேலையில சேர்ந்தாலும் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த பட்டணத்துல காலம் தள்ள முடியுமா? இப்ப நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்படி திருச்சிக்கு போடான்னு சொல்றதை விட என்ன செத்து தொலைஞ்சு நாசமா போயிடுன்னு சொல்லுங்க. தம்பி, என் மனசுல பட்டதை சொன்னதுக்கா இவ்வளவு வார்த்தை பேசுற? பின்ன என்ன, நடந்த சம்பவத்தை எல்லாம் நினைச்சு பார்க்காம மறுபடியும் என்ன போய் நரகத்துல விடுவிடாங்கிறீங்களா? உன் நன்மைக்காக தரப்பா நான் உயிர் வாழறேன். அத்தை, என்னுடைய நன்மையில மட்டும் உங்களுக்கு பங்கு இருக்கிறதா நினைக்காதீங்க. நான் பட்ட அவமானத்திலே உங்களுக்கு பங்கு உண்டு. அப்படி இல்லன்னு யார் பின்ன எதுக்காக இப்ப திடீர்னு திருச்சிக்கு போக சொல்றீங்க? உங்க பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருதேன்டா. அப்படி ஒண்ணு எனக்காக நாளையில இருந்து காரணம் செலவு பண்ண வேண்டாம். நீங்க போறேன், ஏதாவது வேலை கிடைச்சா வர்றேன், இல்லாட்டி அப்படியே தொலைஞ்சு போறேன். தம்பி, உன்னை பெத்த தாயா இருந்தா இப்படி எல்லாம் பேசுறியா? உன்னை விட எனக்கு காசா பெருசு. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இப்படி பிரிச்சு பேசாத. ஏதோ என் மனசுல பட்டதை சொல்லு. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கப்பா, மன்னிச்சுக்க. அத்தை, என் மூளை குழம்பி போச்சுட்டேன். நீ எல்லாம் வருத்தப்படும்படியா நான் நடந்துகிட்டேன்னா அது என்னுடைய போராட காலம் தான். என்ன மன்னிச்சிருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க. சின்னையா தன்னால எதுக்கு இப்படி கிறங்கி போய் பேசுறாங்க? வேலை கிடைக்கலன்னா வீடு விட்டு போகுதா? முத்தம்மா, உனக்கு இருக்கிற நன்றி விசுவாசம் கூட எனக்கு இல்லையே. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதாவது ஒரு வேலையோட திரும்பி வரேன். ஓ, நீங்களா? வாங்க. அடே எங்கப்பா, நீங்க கொடுத்த அட்ரஸ் வச்சு உங்க வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் ரொம்ப பாடுபட்டுட்டேன். இந்த சர்க்கஸ் பொண்ணுன்னு சொல்லல, அதுதான் எங்க அத்தை. வணக்கங்க. வாமா உட்கார். உட்கார். பரவாயில்ல, இவ்வளவு நேரம் நீங்க வீட்டுக்குள்ள பேசிட்டு இருந்ததெல்லாம் நானும் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க மருமக வேற இல்லாம ரொம்ப வேதனைப்படாருன்னு நல்லா புரியுது. இது என்ன கார்ல சந்திச்சன்னைக்கே சொல்லிருக்கலாமே, இல்ல அடுத்த ஒரு முறை சந்திச்சேன் அப்போவாது சொல்லிருக்கலாம். அவன் ரொம்ப கூச்சப்பட்டவம்மா. இப்ப நீங்க வேலையை தேடிதானே போறீங்க, வீட அலையாதீங்க. எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க சர்க்கஸ் கம்பெனிலேயே உங்களுக்கு ஒரு வேலை வாங்கிட்டாரு. வேண்டாங்க, என்னால உங்களுக்கு எதுக்காக சிரமம்? நானும் இதுல என்ன சிரமம் இருக்கு? நீங்க ஒரு முறை எனக்கு உதவி செஞ்சீங்க இல்லையா, அதுக்கு பிரதி உபகாரம் நினைச்சுக்கங்க. அதோட உலகத்துல அனாதை இருக்கிறவங்க, வீட்டுக்கு அடங்காதவங்க, வாழ்க்கை வெறுத்தவங்களுக்கு எல்லாம் நாடக கம்பெனியும் சர்க்கஸ் கம்பெனியும் தான் முழு ஆதரவு கொடுக்கும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. ஆமா, உங்க சர்க்கஸ் கம்பெனில வந்து நான் என்ன தொழில் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எனிதிங். தம்பி போய் சொல்லுதுமா, சின்ன வயசுல இருந்து தண்டால், பஸ்கி, ரிங் பார் எல்லாம் பழகி இன்னை வரைக்கும் செஞ்சுட்டு வருதுமா. சமீபத்துல குஸ்தி கூட பழகிருக்குமா. பின்ன என்ன, எங்க ப்ரோக்ராம்ஸ்ல ஏதாவது ஒரு முக்கிய பங்கு எடுத்துக்கலாமே. ஆமா தம்பி, நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கும் போது ஏன் யோசிக்கிறேன்? சரின்னு சொல்லு. ஆகட்டத்தை, நான் சர்க்கஸ்லயே சேர்ந்துறேன். அம்மா, இவங்க என் பக்கத்துல நிக்குதுல்ல, இதே எடுத்துக்கிட்டு போறாங்களா? அங்க பாரமான மூட்டை முடிச்சிருந்ததுன்னா நின்ன வேலைக்கு ஆனகணத்துல எடுத்துக்கிட்டு போவாங்கல்ல. ஆமாமா, எங்க ஆர்மவத்துக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு எத்தனை பேரை வேணும் அனுப்பி வைங்க. வாங்க வரேம்மா. பாவை விளக்கு இயன்றவரை நாவலை ஒட்டியே திரைப்படமானது. குற்றாலம், தாஜ்மஹால், பம்பாய், சென்னை அப்படின்னு படப்பிடிப்பு சுழலும். சிறப்பு அனுமதி பெற்று முதல் முறையாக தாஜ்மஹாலுக்குள்ள படமாக்கப்பட்ட காவியமா நெஞ்சில் ஓவியமா பாடல் இதுல இடம்பெற்றது. வாழ்வு எங்கே நாவலானது சில மாற்றங்களுடன் குலமகள் ராதையாக உருவானது. நாவலில் கண்ட திருப்தி திரையில் கிடைக்கவில்லை அப்படின்ற விமர்சனமும் எழுந்தது. பின்னர் பட்டினத்தார் படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதினாரு அகிலன். ஜி ராமநாதனின் தயாரிப்புல கே சோமு இயக்கத்துல TM சௌந்தரராஜன் நடிப்பில் வெளிவந்தது. நகைச்சுவை பகுதி, வசனம் ஆகியவற்றை தஞ்சை ராமையாதாஸ் எழுதினாரு. கல்கியிலிருந்து அடுத்த நாவலை தொடராக எழுதும்படி அழைப்பு வந்தது. திரையுலகிலிருந்து விலகிவிட விரும்பிய அகிலனுக்கு AP நாகராஜனின் அன்பு அதற்கு குறுக்கே நின்றது. மாதத்தில் 1 வாரம் திரையுலகுக்கும் 3 வாரங்கள் எழுத்துலகுக்கும் அப்படின்னு ஒதுக்கி கொண்டார். சரித்திர நாவலான வேங்கையின் மைந்தன் ஆய்வுக்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யவும்
இலங்கைக்கும் போக விரும்பியதால ஏபிஎன் கிட்ட விடை பெற்றாரு. முதல் 2 திரைப்படங்கள்லையும் சிவாஜி கணேசன் அவர்களும், 3வது திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்களும் நடிச்சிருந்தாங்க. சித்திரப்பாவை நாவலும் தொலைக்காட்சி நாடகமாக பல வாரங்கள் ஒளிபரப்பானது. அகிலன் எழுதிய ஸ்நேகிதி நாவலை தழுவி இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் சாரதா அப்படின்ற திரைப்படத்தை எடுத்தாரு. இந்த மாதிரியா உங்களை பார்க்கணும், அதுவும் என்னாலேயே உங்களுக்கு இந்த ஆபத்து வரணும். இப்படி உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நான் இன்னுமா இந்த உலகத்துல உயிரோட இருக்கணும். அத்தா, ராதா, அத்தா, ராதா, நீ ஏன் இங்க வந்த? எதுக்காக வந்த? யார் ஒண்ணு இங்க வர சொன்னா? போவிடுங்க, போ. அத்தா, நீங்களுமா என்ன இப்படி சொல்றீங்க? நான் சொல்லல ராதா, நான் சொல்லல. அன்னைக்கு நீ சொன்ன பாரு, அதே வார்த்தையை நான் திருப்பி சொல்றேன். போவிடுங்க, போ. அத்தா, அன்னைக்கு எதுக்காக அப்படி நடந்துகிட்டேங்கிற விபரத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன விரட்டுங்க. எதையுமே நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப போறியா இல்லையா? முடியாது, முடியவே முடியாது. இந்த இடத்திலேயே என் உயிரை விடுவேனே தவிர உங்களை விட்டு நகரவே மாட்டேன். ராதா, நீ மான ரோஷம் உள்ளவளா அந்த மரியாதையா இருக்கும். நீர் இங்க நின்று என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன். ஓ, சமயம் பார்த்து என்ன சாகடிக்கிறதுக்காக வந்திருக்கிறியா? ஐயோ, இல்ல தாய், இல்ல. நான் ஒரு குற்றமும் செய்யலன்னு உங்ககிட்ட சொல்லத்தான் வந்திருக்கேன். நீ கொலைகாரின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். என் முகத்துல பிடிக்காது. போவடியே, போ. போயிடுறா, இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். நீங்க பூர்ணமா குணமடைஞ்சு சுகமானா போதும். உங்க வாழ்க்கையில நான் குறுக்க நிக்க மாட்டேன். ஆனா நான் நிரபராதிங்கிறத நீங்க புரிஞ்சுகிட்டா போதும். ஒரு முறை உங்களுக்கு எழுதின ரிஜிஸ்டர் லெட்டர் கொண்டு வந்திருக்கேன். அதை கொடுத்துட்டு போறேன். நீங்க சுயநிலை வந்த பிறகு அதை படிச்சு பார்த்து அதற்கு பிறகாவது இந்த உலகத்தையே விட்டு போன இந்த ராதாவுக்காக கொஞ்சம் அனுதாபப்படுங்க. நடிக்கிறியா? நடிக்கிறியா? நடிச்சு நடிச்சு இதுவாக்கி என்ன நாசமாக்குறது போதாது? அத்தா, உங்க மேல ஆணைய சொல்றேன் அத்தா. இந்த கடிதம் கூட எனக்கு சரி செய்துட்டு அத்தா. ராதை உனக்கு இந்த பாடல் 1963 வெளிவந்த திரைப்படமான குலமகள் ராதை படத்துல இடம்பெற்றது. இதில் நடித்தவர்கள் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி. மருதகாசி அவர்கள் பாடல் வரிகளை எழுதியிருக்கிறாரு. KV மகாதேவன் அவர்கள் இசையமைக்க TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருக்கிறாரு. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, காதலியே தவறேது செய்தேன் பிரிய ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, காதலியே தவறேது செய்தேன் பிரிய ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. MK தியாகராஜ பாகவதர் பாடிய அந்த கால பாடல்களை தங்கள் இளமை காலத்தில் ரசித்தவர்கள் அவற்றை தமிழ் சினிமாவின் ஒரு பொன்னேடாக கருதுவதுண்டு. தமிழ் தியாகராஜர் அப்படின்னு பின்னாட்களில் பெயர் பெற்ற பாபநாசம் சிவன் எழுதி இசையமைத்த பல திருத்தமான பாடல்களை பாடியிருக்கிறாரு பாகவதர். நல்ல இசைச்செறிவு உள்ள பாடல்களை மாத கணக்கில் ஒத்திகை பார்த்து எந்த இசை சறுக்களும் இல்லாமல் இனிமையாக பாடப்பட்ட பாடல்கள் அவை. அதனால் அவற்றில் சில மறக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. ராதே உனக்கு கோபம் ஆகாதடி அப்படின்ற செஞ்சுருட்டி ராக பாடலை 1937 பாகவதர் பாடியிருக்கிறாரு. திரைப்படம் சிந்தாமணி. அதே பாடலின் வரிகளை சற்றே மாற்றி ராதே நீ என்னை விட்டு ஓடாதடி அப்படின்னு TM சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய பின்னணி பாடல் அத்தியாயத்தை தொடங்கினாரு. அது எந்த திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா 1950 வருடம் வெளியான கிருஷ்ண விஜயம் திரைப்படம். 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் குலமகள் ராதை படத்தில் ராதே உனக்கு கோபம் ஆகாதடி அப்படின்னு சிவாஜி அவர்களுக்காக பாடியிருக்கிறாரு TMS.
அன்னை படத்தின் லைலா மஜ்னு நாடகத்தில் லைலா உனக்கு கோபமாகாதடி அப்படின்னு ஒலித்த அதே பாடல் எத்தனையோ முறை உரையாடல்களையும் இடம்பெற்று கொண்டே வருகிறது. அதுதான் அதன் சிரஞ்சீவி தன்மை. கோபம் ஆகாதடி நீ ஒன்றும் புரியாத சின்னஞ்சிறுமியும் ஓடாதே ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. எந்தன் அருகினில் நாணம் ஏனோ எந்தன் அருகினில் நாணம் ஏனோ இன்னும் நீ வேறு நான் வேறோ என்னை பாரடி எந்தன் அருகினில் நாணம் ஏனோ இன்னும் நீ வேறு நான் வேறோ என்னை பாரடி எந்தன் அருகினில் நாணம் ஏனோ எந்தன் அருகினில் நாணம் ஏனோ சொந்த பந்தம் எதுவும் இல்லாமலே சொந்த பந்தம் எதுவும் இல்லாமலே துடிக்கும் உணர்வில் இரு நெஞ்சம் கலந்த பின்னும் ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.